பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலும் கூட தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் இருக்கவும், தேவனை நோக்கி செபிக்கவும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள்லாம் என்ன செய்தீங்க? தேவ ஜனங்களாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்களில் நமக்கு தேவை அவருடைய கிருபை தான். இந்த 14 நாட்கள், ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மெல்லாம் என்ன செய்தால் இந்த தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையும் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த அழிவிலிருந்து ஒரு மீட்பும் கிடைக்கும்னு பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும்போது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவரை நோக்கி கூப்பிடும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில் கூட அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறபடினால அந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவர் தேற்றவும் ஒருவரை விசாரிக்கவும் இந்த வார்த்தைகளை இப்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம். இந்த நாட்களில் வருகிற செய்திகளை கேட்கும்போது நம் இருதயம் அப்படியே உடைந்து போகிறது. வீட்டுக்குள்ளாக பாதுகாப்பாய் இருக்கிற நம்மை குறித்தே பல பயங்கள் அநேகருக்கு இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் வெளியில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு பயந்து போய் இருப்பாங்க. இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ஜெபிக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடாமல் இந்த 14 நாட்கள் தேவனோடு கூட இணைந்து அவரை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் கூட என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எல்ஷாய் சபையின் மூலமாக 3 வேளையும் ஜெபிக்க பாராட்டின கிருபைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஜெபித்து நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமாம், ஒருவரும் கலங்க வேண்டாம். இப்பொழுது கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை தியானிங்க. மிகப்பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இங்கே தாவீது ஜெபத்தோடு கூட ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். எப்படி அவர் ஜெபிக்கிறாராம்? முதல் வசனம், தேவனே என் ஜெபத்தை கேட்டலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். இன்றைக்கு கூட சபையாய் அநேக இடங்களில் ஜெபிக்க ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாம் ஆயத்தமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாதவர். நம்ம குடும்பமாய் கூட ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி என் குடும்பத்தில் அநேகருக்கு வந்துருச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு கூட இந்த கொரோனாவை குறித்து எனக்கு ஒரு பெரிய பயம். அநேகரோடு நான் பேசும்போது அவர்களுக்கு வியாதியின் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, எவ்வளவு உடம்புல அந்த வியாதியினுடைய பாதிப்பு எவ்வளோன்னு தெரியல. ஆனால் பயம் மட்டும் 100% இருக்கிறதை பார்க்குறேன். இந்த பயங்களை மாற்ற ஒரு வழி இருக்கிறது. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை எல்லாம் வைங்க. நீங்கள் எந்த பாதையை கடந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை பயந்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் போடாமல் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, நான் போடலையே, ஒருவேளை நான் கொரோனா எனக்கு வந்துருமோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் நான் போட்டுட்டேன் அதனால எனக்கு கொரோனா வந்துருமோ, ஒருவேளை நான் செத்துடுவேனோன்னு பயப்படுறாங்க. நிறைய பேர் அந்த வியாதியின் பாசிட்டிவ்னு வந்துட்டாலே பயப்படுறாங்க. நிறைய பேர் அப்படி வந்துடுமோன்னே பயப்படுறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க தேவ பிள்ளைகளோ, விசுவாசியோ அவிசுவாசியோ, தேவனை அறிந்தவர்களோ அறியாதவங்களோ, ஜெபிக்கிறவங்களோ ஜெபிக்காதவங்களோ, ஊழியம் செய்யறவங்களோ,
பெரும்பாலும் பயந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பயம் நீங்க, பாரம் நீங்க, நம்மை பார்த்து பயப்படாதேன்னு சொன்ன தேவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள்னு சொன்னார். சகோதரனே, சகோதரியே, நீங்க எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் முதல்ல பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சரீரத்துல வியாதி வந்து அதை குணமாக்கிடலாமா, ஆனா ஆவி முறிந்து போனால் அதை யாராலே குணமாக்க முடியும்னு வேதம் கேட்குது. ஒருவேளை நீங்க ஆவியில உடைஞ்சு போயிட்டீங்கன்னா, அழுதுட்டே இருந்தீங்கன்னா, பயந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை ட்ரீட் பண்ண முடியாது, உங்களால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடலில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில கூட அழாம பயப்படாம இருக்க பழகுங்க. ஒருவேளை என்னால முடியவே இல்லைன்னு அழுது இந்த வியாதி பெருக்கத்துக்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்துட வேண்டாம். அழுது அழுது இன்னைக்கு நிறைய பேர் அழுது அழுது தங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆவி முறிந்து போனால் யாராலே குணமாக்க முடியும்? ஒருவனாலும் குணமாக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒருவேளை இந்த வியாதியை குறித்த பயம், நிறைய பேருக்கு வேலையை குறித்த பயம். எனக்கு வேலை இல்லை, நான் எப்படி வாழ போறேன், எனக்கு வருமானமே இல்லை, இந்த லாக்டவுன்னால என்னுடைய டெய்லி லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் இப்போ தனிமையில் தானே இருக்கிறோம், ஒருவேளை இந்த லாக்டவுனில் தானே இருக்கிறோம், தேவனோடு இருக்கலாமே, அவரோடு பேசலாமே. நீங்கள் பேசி பாருங்களேன், அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். தேவன் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய சக்சஸ்க்கு என்ன பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு இருந்தது தான். அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு இருந்தது தான். எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடே இருந்திருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரை என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க, என்னுடைய ஜெபத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, கேளுங்க, விண்ணப்பத்திற்கு மறைந்துராதீங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் எனக்குள்ளாக வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. 4வது வசனம், மரண திகில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மரண திகில். ஒரு தும்மல் போட்டோன்னா ஐயோ பயம் வந்துடுது, கொரோனா வைரஸ் நமக்குள்ள வந்துருச்சோ அப்படின்னு. ஒருவேளை இரும்பிட்டா பயம் வந்துடுது. ஒருவேளை லைட்டாக நம்ம பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடாக இருக்கிறது போல இருந்தாலே நம்ம அவ்வளோதான், நம்முடைய லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு மரண திகில் வந்துடுது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அதை மனுஷன்கிட்ட சொல்ல வேண்டாம். மனுஷனிடத்துல சொல்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க. தாவீது சொல்றான், ஆண்டவரே, அவன் ஜெபத்துல இதை சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? பிரேயர்ல இதை சொல்றான். இந்த 14 நாட்கள் இதைத்தான் செய்ய போகிறோம், இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். சபையாய் ஊழியக்காரர்களாய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கணும். மிக சாதாரணமான ஆட்கள், உங்களுக்கு ஜெபிக்கலாம் தெரிய வேண்டாம், ஆனால் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல தெரியும்ல. தாவீது எவ்வளோ அழகாக சொல்றான் பாருங்க, ஆண்டவரே மரண திகில் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று என்று சொல்லுகிறான். ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, ஆண்டவரே மரண திகில் என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, 10வது வசனம் அவன் சொல்லும் போது, ஆண்டவரை இந்த நாட்களிலே கொடுமை அதிகமாய் நகரத்துல கண்டன் ஆண்டவர். கொடுமை ஆண்டவரை, கொடுமை. எனக்கு நிறைய நியூஸ் நான் பார்க்கும்போது கொடுமையா இருக்குது. சைக்கிள்ல இறந்து போன சரீரத்தை, சடலத்தை கட்டி கொண்டு ஒரு சகோதரன் போகிற ஒரு காட்சியின் இருதயத்தை உடைத்தது. கொடுமை, இதெல்லாம் கொடுமை. நம்ம சொல்றோம்ல, கொடுமை நகரத்துல, இன்றைக்கு நகரத்துல கண்டேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. 10வது வசனம் சொல்றான், ஆண்டவரே இரவும் பகலும், இன்னைக்குதான் எத்தனை லாக்டவுன் போட்டாலும் கூட இரவும் பகலும் ஜனங்கள் அங்கும் இங்குமாய் வியாதிஸ்தர்களை கூட்டி கொண்டு மருத்துவமனையில் இடம் கிடைக்குமா என்று சொல்லி கிடைக்காம வாசல்ல உட்கார்ந்து அழுது வாகனங்களில தெருக்களிலெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அங்கே தாவீதுடைய பாரம், தாவீதுடைய வருத்தம் சொல்லும் போது, ஆண்டவரை இரவும் பகலும் மதில்களின் மேலே ஏறுகிறது, அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. இன்றைக்கு அக்கிரமம் பூமியில பார்க்கும்போது மனுஷன் செத்து கொண்டு இருக்கிறான்,
அநேகர் தங்களுடைய சுயத்தை மட்டுமே அவங்களுக்கு முக்கியம்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கொடுமை இன்னைக்கு பார்க்கும்போது விசாரிப்பற்ற நிலை, உதவி செய்ய ஆளே இல்லாத நிலை. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை பார்க்கும்போது, இந்திய தேசத்தின் ஆளுகையை பார்க்கும்போது உடைகிறது மனசு. ஜனங்கள்லாம் அழுது கொண்டு தெருக்களில வீதிகளில சரீரங்களை எரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட உள்ளே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற ஆட்களாய் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், அவர் நல்ல தேவன். ஏதாவது சொல்லும்போது வாதை அதன் நடுவில் இருக்கிறது, அக்கிரமும் இருக்கு. நம்முடைய இந்திய தேசத்தில் அக்கிரமம் பெருகி இருக்குது. நீங்க ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறீங்க. அக்கிரமும் இருக்கு, வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லும்போது 15வது வசனத்துல தொடர்ந்து பேசுகிறான். 17வது வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது 5 வேளை ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 5 டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் மிகச்சரியாய் ஜபிக்கிற ஒரு மனுஷன். இந்த இடத்துல அந்தி சந்தி மத்தியான வேலை என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கூட எல்ஷாய் சபை, நம்முடைய சபையில இதைத்தான் சொல்லி இருக்கிறோம். நீ காலை மதியம் இரவு இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இரு, முறுமுறுப்பு இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டே இரு, மற்றவர்களுக்காய் ஜெபித்து கொண்டே இரு. தேவ பிள்ளையே, ஒருவேளை பயம் நம்மளை விட்டு போயிரு. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இதுதான் ஃபெய்த், இதுதான் ஃபெய்த். தாவீது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லும் போதே விசுவாசத்தோடு சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பிரேயர். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த 14 நாட்கள் முடியும் போது தேசத்துல ஒரு அமைதல் உண்டாகும். நிறைய பேர் சொல்றாங்க 3வது அலை 4வது அலை, அதெல்லாம் வராது. தேவ ஜனமே, நீங்க அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு இன்னைக்கு யார் இருந்தாலும் அவங்க ஆவி முறிந்து போயிருக்கு. அதுதான் உண்மை. பயம், நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் கூட இன்னைக்கு பயப்படுறாங்க. காரணம் என்ன? அந்த கொரோனா வைரஸினுடைய அந்த கொடூரம், அந்த கொடூர முகம் பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. மனுஷனாலே விளங்கி கொள்ள முடியல, நம்மளால தான் விளங்கி கொள்ள முடியாது. தேவனுக்கு அது நல்லா தெரியும். அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவருடைய சமூகத்துல வந்துருவோம். நமக்கு ஒரே ஒரு மறைவிடம் அவர் தான், அவருடைய சிலுவை தான் நமக்கு புகழிடம், அவர் தான் நம்முடைய அடைக்கலம். இங்க அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், அவருடைய சித்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு கொண்டார். ஒருவேளை இன்னைக்கு திரளான ஜனங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க நீ சரியா பார்க்கல. இங்க நிறைய பேருடைய உறவுகள், அவங்க உறவுகளை இழக்கும் போது இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, நீ சரியா பார்க்கல, நீங்க சரியா விசாரிக்கல, நீங்க சரியா கவனிக்கல. நிறைய பேர் போரிடுவாங்க, நிறைய பேர் யுத்தம் பண்ணுவாங்க. தாவீது நிறைய இப்படி யுத்தங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை எத்தனை பேர் எனக்கு எதிராக யுத்தம் பண்ணினாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை மீட்டு கொண்டு சமாதானத்துடன் மீட்டு விட்டீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை சகோதரி நிறைய பேருடைய குடும்பங்களில் இழப்புகள் இருக்கு. ஒருவேளை யுத்தம் செய்கிற ஆட்கள் எழும்புவாங்க. தேவன் சமாதானத்தோடு மீட்டு கொள்ளுகிறவர். அவருடைய சமூகத்துல மாத்திரம் இருந்து, ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்து. நம்ம செய்ய வேண்டியது ஜெபந்தான். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கவே மாட்டேன்றீங்களே, ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை? இந்த விஷயம் ஜெபித்து தான் பாருங்களேன். குறைவுகளானாலும், ஒருவேளை பயமானாலும், வியாதி ஆனாலும், நிறைய பேருடைய கேரக்டர்ல மாற்றமே இருக்காது. அன்பாவே இருக்க மாட்டாங்க, யாரையுமே நேசிக்க மாட்டாங்க, ஒருத்தர் விசாரிக்க கூட மாட்டாங்க, மற்றவர்களுக்காக ஒரு சின்ன விண்ணப்பத்தை கூட செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்க ஜெபிக்க உங்க வாழ்க்கை மாறும். இப்ப நம்ம எல்லாம் கண்டிப்பா ஜெபிக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம் தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்க, அழுது கொண்டிருக்காங்க. நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை
ஒருவேளை குட்டி பிள்ளைங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வாலிப பிள்ளைகள் பார்க்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். சகோதரர்கள், வயதானவர்கள் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் இருக்கக்கூடாதுப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் விடுவீங்க ஆண்டவரே, சுகம் தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். அப்படி பேசிக்கொண்டே வந்து அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், தேவாதி தேவனாகிய கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த நாளில கூட தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரிய தேவன், அன்பு நிறைந்தவர், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். ஒருவேளை காரியங்கள் அநேகம் எதிராய் கூட நடக்கலாம். ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கேள்வியை கேட்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். எதை செய்தாலும் நன்மையாய்த்தான் செய்வார். தேவாதி தேவனாகிய கர்த்தரை குறித்து தாவீது பாடின சங்கீதத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அவர் நல்ல தேவன். தீமையை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். அவர் நல்ல தேவன். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மை குணமாக்கி மீட்டு விடுகிற தேவன். நம்முடைய பாரம், இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களே, கலங்கி போயிருக்கிறீங்களே, விசுவாசத்தை விட்டுட்டீங்களே, உங்களை பலப்படுத்தபடி கிறிஸ்து உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் மேல் அந்த பாரத்தை வைக்க ஒரு வழி இருக்கிறது. ஜெபம் தான் அந்த வழி. செபிங்க. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஒருவேளை பொல்லாத வழிகள் இருக்குதா? தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்குதா? பாவ பழக்கங்கள் இருக்குதா? மற்றவர்களை நேசிக்காமலே இருக்கிறோமா? ஜெபிக்கிற பாவமே இல்லையா? இது வரைக்கும் கிறிஸ்துவை நம்பவே இல்லையா? இப்போ அப்படியே சிலுவையை நோக்கி பாருங்க. நமக்கு பிழைத்து கொள்ள ஒரே ஒரு வழி வேதம் சொல்கிறது. அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அந்த இடத்துல தான், சிலுவையில தான் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். வியாதியாக இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், பயந்து போயிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், அழுது கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், சிலுவையை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, அவருடைய காயப்பட்ட கரத்தை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நம்ம உரிமை இருக்கு. அப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் இறங்குகிற தேவன். அவரிடத்துல சொல்லுங்க. உங்க பாரத்தை எல்லாம் யார்கிட்டயோ சொல்லாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கு கூட ஃபோன் பண்ணி தேவையில்லாம மற்றவர்களிடத்துல பல மணி நேரம் பேசுறீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் அப்பான்னு சொல்லி பாருங்களேன். உங்களுடைய அழுகை கூட ஜெபம் தான். அவர் சமூகத்துல அழுங்க. நீங்க அழணும்னு தீர்மானம் பண்ணினா, இயேசுவே உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அழுங்க. செபிக்கவே தெரியல, பரவாயில்ல, அழுகை அந்த கண்ணீர் கூட ஜெபமாய் மாறும். ஒருவேளை ஒட்டஞ்சு போறீங்களா, அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். ஜெய கிறிஸ்தவர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். தேசம் முழுதும் ஜெப சேனைகள் எழும்பிருச்சு. தேசம் முழுதும் ஆட்களை ஜெபிக்க ஆண்டவர் எழுப்பிட்டாரு. இனி காலம் செல்லாது. தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த யுத்தத்துல தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து, தேவன் உயிருள்ளவர் என்பதற்கு நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். எல்லாம் சொல்ல போறார் பாருங்க. இந்த முதல் நாளில நான் சொல்றேன், எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சயின்டிஸ்டும் சொல்ல போறாங்க, நாங்க நினைத்ததை விட இந்த கொரோனா வைரஸ் எங்க போச்சுன்னே தெரியல, அது முற்றிலும் அழிந்து விட்டதுன்னு சொல்ல போகிற நாள் வருகிறது. மருந்து இல்லைன்னு இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிற ஆட்கள் அந்த வைரஸ் எங்கன்னு தேட போகிற காலம் வரப்போகிறது. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவராகிய தேவன் அதை பூமியிலிருந்து, இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து, மனுஷுடைய சரீரத்திலிருந்து முற்றிலும் அழித்து போட்டு அவரே தேவன் என்பதற்கு நம்ம எல்லாம் சாட்சியை நிறுத்த போகிறார். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. நம்மை சாட்சிகளாய் நிறுத்துவார். இந்த விசுவாசம் இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் வரும் என்று சொன்னால், பூமியில
2 பேர் ஒருமனப்படுகிற காரியம் பரலோகத்தில் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறத இதோ இத்தனை கூட்டம் கூட்டமாய் நம்ம விசுவாசத்தை செபிக்கிறோமே. கொரோனா வைரஸுக்கு ஒரே மருந்து இயேசுதான். அவருடைய நாமத்தினாலே நம்ம ஜெயம் எடுப்போம். அவருடைய நாமத்தை நோக்கி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம், செபிக்க ஆரம்பிச்சிட்டோம். முடிவு வந்துருச்சு. இனிமேல் அவர் சத்துருவின் தலையை நசுக்கிறவர், பிசாசின் தலையை நசுக்கிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கிறவர். ஜெய கிறிஸ்து இறங்கி அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் நிறுத்துவார். பயப்படாதுங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை சுகமாக்கி உயர்த்தி சாட்சிகளாய் நிறுத்துவார். காட் பிளஸ், காட் பிளஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யைக்கும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless, God bless.